அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிரோஷந்துரு. இலங்கையில் தற்போது நீங்கள் ஒரு பேசு பொருளாக எல்லாரும் இன்னைக்கு பிரச்சனை போட்டுக்கொண்டு கூட விஷயம் தான் இந்த யூடியூபர்ல செயற்பாடுகள். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், யுத்த காலத்தில் வீடுகளுக்குள்ள நாங்கள் ஒளிஞ்சிருக்கும் போது இராணுவங்களை தேடி கட்டிலுக்குள்ள பார்க்குறதும், ரூமுக்குள்ளே புந்து பார்க்குறதும், வெளியே வர சொல்லுறதும், வீட்டில் இருக்காங்களை அட்டகாசம் பண்ணுறதும், வெளியே வர சொல்லு ஆண்களை எங்கே இருக்கணும், யார் இருக்கணும், இன்னார் இருக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு விசாரணை முன்னெடுக்கிற மாதிரி தான் கிருஷ்ணாட நடைமுறை வந்து இன்றைக்கு இந்த காணொலி மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இது இப்ப நடந்ததா அப்ப நடந்தன்ற சில தலையில தூக்கி வச்சிருக்க சம்பவங்களுக்கு நான் சொல்றேன். இது இப்ப நடந்தது அப்ப நடந்ததெல்லாம் தேவையில்லை. எங்கட சமுதாயத்துல இது ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்குது. உதவி என்ற பேர்ல நீங்கள் செய்கிற நக்கல் நையாண்டி கேளிக்கைகள் வந்து இன்றைக்கு சமூகத்துக்கு விளங்கி இருக்குது. இதுக்கு முற்றுமுழு காரணம் இந்த உதவி என்ற போர்வையில இலங்கையில அராஜகம் செய்கிற இந்த புலம்பெயர் தமிழர் பணம். யூடியூபர்ஸ் ஆரம்ப காலத்தில் கிருஷ்ணாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், கிருஷ்ணாவோட வலைதளங்கள் வந்து ஒரு சிறிய அளவில் இருந்து வளர்ந்து வரைக்கும் கிருஷ்ணா இதெல்லாம் செய்யலை. இன்னொருவரை கேளிக்கை செய்து, இன்னொருவரை நகைச்சுவை செய்து, பணி வீடியோ போட்டு தான் கிருஷ்ணாவும் வளர்ந்து வந்தது. அதே பாணியில் வந்த கிருஷ்ணா இன்றைக்கு காசுன்றதை கண்ட பிறகு அந்த பாணியை தாண்டி அத்துமீறல் தாண்டி போகிற அளவுக்கு என்ற ஒரு நிலைக்குள்ள கிருஷ்ணா இன்றைக்கு போய் கொண்டிருக்குது. ஒருத்தருக்கு உதவி செய்யணும் என்று சொன்னால், ஒருத்தர் அவரை வறிய நிலையை அறிந்து அவரை தேவை என்ன, அவருக்கு ஒரு தொழில் முயற்சிக்கு ஒரு உதவி புலம்பெயர் தேசத்தில் ஓகே, இன்னார் உரியவர்கிட்ட சம்மந்தப்பட்ட பேசி உங்களோட வீடியோ அம்மா நாங்கள் உங்களோட புகைப்படங்கள் அதில் போடலாமா, போட முடியாதா என்று கேட்டுட்டு அவைகள முகத்தை மறைச்சி சரி, அல்லது அவைகள இருப்பிடத்தை காட்டி சரி, ரைட் இவையில் தான் அவைகள கதைக்கிற குரல்களை முகங்களை மறைச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி புலம்பெயர் தேசத்துலேருந்து நீங்கள் பணத்தை வாங்கி, அம்மா உங்களோட கஷ்டங்கள் நாங்கள் வெளியே சொல்லியிருக்கிறோம், இதுக்கான பணம் வந்திருக்கு, இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துங்க, இதுக்கு மேலே யாரும் உதவி செய்வாங்கன்னு நீங்கள் எண்ணி பார்க்காம ஒரு சொந்த தொழில் முயற்சியை செய்து நீங்கள் முன்னேற பாருங்க. இது வெளிநாட்டிலிருந்து இன்னார் இத்தனை லட்சம் உங்களுக்கு தரப்பட்டது இந்த உதவிக்காக அம்மான்னு சொல்லி அவையில் ஒரு இன்டர்வியூ நேர்முக தேர்வு எடுக்கிற மாதிரி நீங்க பேசி ஒரு வீடியோ எடுத்து உங்களோட யூடியூப்ல போடலாம். ஆரம்பத்தில் நீங்க அதைத்தான் செய்தீர்கள். காலப்போக்கில் என்ன நடந்தது? உங்களுக்கு காசு கூட 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 நீங்களும் இந்தியா பாணியை இப்ப இந்தியாவில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, இனியில பட்டுக்குவல மோசமான செயல்களை செய்யறாங்க. வீவர்ஸுக்கான விளம்பரதாரர்கள் வீவர்ஸ் எந்த வீடியோல போகுதோ அங்கதான் விளம்பரதாரர்கள் குமிவார்கள். ஸோ அதற்காக நீங்களும் வருமானத்தை ஈட்டிக்கொள்ளும் நோக்கில் வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால், நகைச்சுவை கேளிக்கை எங்கள் ஏழை எளிய மக்களை வச்சு நீங்கள் எல்லையாடுறீர்கள். வீடியோ எடுக்க போகும் முதல்ல அவைகளை பற்றி நீங்கள் ஒரு மட்டம் தட்டின மாதிரி ஒரு பதிவுகளை போட்டு மக்களை அந்த பார்வைக்குள்ளே ஈர்த்து, அதே வீடியோவை நீங்கள் திரும்ப அவைகிட்ட போயிட்டு உதவி செய்கிறது எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் போட்டுட்டு அதில் சில கேளிக்கையான ஒரு நக்கல் நையாண்டியான வீடியோ திரும்ப அடுத்த கட்டமாக நீங்கள் பதிவிடுறீங்கள் பார்வையாளர்களை ஈர்க்கிறதுக்காக. ஆனால் அதில் நீங்கள் ஒன்று புரியணும், உங்களோட தொழில் சரியாக நடக்குது. ஆனால் எங்களோட மக்கள்ற நிலை உதவி என்ற பேரில் அவையில வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சித்தரிக்கிறீர்கள், எந்த அளவுக்கு சித்திர வதைப்படுத்துகிறீர்கள் உங்களோட பேச்சுக்கள் மூலம், உங்களோட செயல்கள் மூலம்ன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இந்த செக் வந்து கிருஷ்ணாவுக்கு மட்டுமில்லை, கிருஷ்ணாவை சுற்றி இருக்கிற நபர்களுக்கும் இந்த செக் இருக்கு. நீங்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ எங்களோட சைடில் வந்து இதை வந்து நான் இப்போ எந்த சைடில் நான் சொல்ல போனால், NCPN சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்குரிய துஷ்பிரயோகம் தொடர்பான அமைப்புக்கு வந்து இந்த ஆதாரங்களை வந்து நான் மெயில் பண்ணியிருக்கிறேன். இந்த சைடில் நான் செய்திருக்கிறது, நான் வெளிநாட்டிலேருந்து இந்த சைடில் நான் செய்யக்கூடியது ஆதாரங்கள் செய்யிருக்கேன். மற்றது கிருஷ்ணாவோட கான்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் அவர் கொடுத்துருக்கணும். சில வேலை அவையில் இதை பார்த்து இந்த இமெயிலை பார்த்துனோம்னு சொன்னால் அவர் கட்டாயம் கிருஷ்ணா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதோட பணம் கொடுத்துருக்கேன். அதோடு சேர்த்து உமன் அண்ட் சைல்டு இதுக்கு வந்து பொறுப்பான அமைச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் யாருங்கட பிரசிடென்ட் கருணை அமரசூரியா அவரோட மெயிலுக்கு, அவங்களோட ஒஃபிஷியல் மெயிலுக்கும் வந்து இதை சிசி பண்ணி இதை அனுப்பியிருக்கேன். அப்போ அவையில் எந்த அளவுக்கு இதை பார்ப்போம், நாங்கள் பெரிய ஆக்கள் இல்லை எங்களை இவையெல்லாம் போகாதுன்னு சொல்லி சில பேர் இதை நகைச்சுவையாக கதைக்கிறீங்களோ அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட சைட்ல இருந்து ஒரு இலங்கை குடிமகனாக செய்ய வேண்டிய வேலையை வந்து செய்திருக்கிறோம். ஒஃபிஷியலாக நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்திருக்கோம். இப்போ இவ்வளவும் வந்து கிருஷ்ணாவோட செயற்பாடு. இந்த கிருஷ்ணா வந்து வழி நடத்துறாரு புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற தமிழர்கள். புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற தமிழர்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப புலம்பெயர் தேசங்களுக்கு புதுசா வெளிநாடுகளுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்தவங்க எல்லாம் இந்த காரியம் செய்ய மாட்டாங்களா? சரி, என்ன சொன்னா அவங்க எல்லாரும் இப்ப உழைச்சி வளர்ந்து வரவங்க, அவங்க உதவி செய்யறாங்க மறைமுக ரீதியாக தெரிஞ்சவங்களின் ஊடாக கொடுத்து, அம்மா அப்பா அண்ணன் தங்கை வீட்டுல பக்கத்துல இருக்காக்கள், இந்த கோயில் குளத்துல இருக்கிறாக்கள், ஏழாவது எளிய மக்களுக்கு சாப்பாடு கொடுங்கோ, துணி எடுத்து கொடுங்கோ, இந்த 5000 கொடுங்க, இந்த 10,000 கொடுங்க, அவருக்கு ஒரு கோழியை வாங்கி கொடுங்க, ஆட்டை வாங்கி கொடுங்கன்னு சொல்லித்தான் போய்கொண்டிருக்குது. இந்த கிருஷ்ணா போன்ற யூடியூபர்ஸுக்கு பணம் கொடுக்குறார்கள் நீங்க நினைக்க வேணா புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து இப்ப புதுதாக வந்தவர்கள் இல்லை. அவர்கள் வந்து இங்க 10 வருஷம் 20 வருஷத்துக்கு மேற்பட்ட பரம்பரை வரலாறு கொண்டாக்கள்லாம் இந்த வேலையை செய்யறாங்க. முக்கியமாக இந்த அனுப்பப்படுற பணத்துல தரவுகள் வந்து மிக விரைவில் வெளியே வரும். நீங்க வேணுமென்று சொன்ன பாருங்க. இதுல முக்கியமாக கூடுதலாக பெண்கள் தான் இந்த பண அனுப்பல் வேலைகளை வந்து பார்த்து கொண்டிருக்கணும் கிருஷ்ணாக்கு.
அதுவும் ஆண் துணை அற்று இஞ்ச அரசாங்க உதவி பெற்றுக்கொண்டு வேலை புரிந்து கொண்டிருக்கிற பெண்கள் தான் இந்த முக்கியமான வேலைகளில் ஈடுபடுறேன்னா அதுக்கு மிக விரைவில் வந்து அந்த ஆதாரம் கைக்கு வந்ததும் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்றேன். இன்றைக்கு நிதியியல் சட்டத்தை இலங்கை நிதியியல் சட்டத்துக்குள்ள கிருஷ்ணாவுக்கு போற எந்தவித பணத்துக்கும் வந்து ஒரு கணக்கு வழக்கு கிருஷ்ணா இனிமேல் வந்து தோண்டுவார். ஏன்னா கிருஷ்ணாவுக்கு தெரியும் இனி இது விளக்கத்துக்கு போகணும்னு சொன்னா சிஐடிக்குள்ள தான் விளக்க போகும், நிதி மோசடிக்குள்ள தான் போகும். என்னன்னு சொன்னா வெளிநாட்டுல இருந்து வார எந்தவித ஒரு பணத்துக்கும் டாக்ஸ் கட்டாம டாக்ஸ் கட்டுப்படுது கிருஷ்ணாவோட பேங்க் புத்தகத்தில் இருந்து தான். பேங்க் புத்தகத்தில் இருந்து தான் டாக்ஸ் கட்டுப்படுது. தவிர மற்றும்படி அனுப்பப்படுற இந்த ஒட்டுமொத்த தொகைக்கும் வந்து எந்தவித கணக்கு வழக்கு இல்லாமல் தான் கிருஷ்ணா இந்த பணத்தை வந்து மற்றவர்கிட்ட எடுத்து கொடுத்து கொண்டிருக்குது. இது தொடர்பான விளக்கங்கள் வரும்போது இந்த பணம் அனுப்பினவர்களுக்கும் ப்ரெஷர் வரும். இது எங்கிருந்து பணம் வந்தது, கிருஷ்ணாவோட வங்கி கணக்குகள் ஆராயப்படும். அத்தோடு சேர்த்து கிருஷ்ணா செய்கிற ஒரு செயல், அதாவது சொத்து பத்துக்கள், வீடு கட்டுதல், வாகனம் வாங்குதல், நகைகள் செய்தல், ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்குள்ள இவ்வளவு சொத்து வளர்ந்திருக்குன்னு சொன்னா கிருஷ்ணா இந்த கேசின் ஊடாக கைது செய்யப்பட்டவோ அல்லது விளக்கத்துக்காக அழைக்கப்பட்டாலோ அங்க முன்வைக்கப்படுற முக்கிய கேள்வி இதுதான். அப்ப இதனால இன்னொரு விஷயம் வந்து சமூகத்துக்கு வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணா இந்த சர்வே செய்யறது வந்து பணத்துக்காக சமூக நோக்கத்துக்காக. இந்த இடத்துல கிருஷ்ணா உண்மையை ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். பணத்துக்காக செய்யற ஒத்துக்கொண்டா மட்டும்தான் கிருஷ்ணாவால் இதுல இருந்து தப்ப முடியும். சேவைக்காக செய்யறான்னு சொல்லி மக்களோட நன்மதிக்கப்படுறதுக்காக கிருஷ்ணா பொய் சொன்னால் கிருஷ்ணாவோட சொத்து பத்து எங்கிருந்து வந்து அடுத்த பூகம்பம் வெடிக்கும் இலங்கையில். குறுகிய காலத்துக்குள்ள இத்தனை கோடியில வீடு, இவ்வளவு வாகனம், இது இவ்வளவு நகை, நீ எங்கிருந்து எடுத்த, நீ எப்படி வந்த வழிமுறைகள் என்று சொல்ல போனா யூடியூப்ல தான் வருது என்று சொல்லி சாதாரண மக்களை பே காட்டுற மாதிரி கிருஷ்ணா ஒரு பதில இலங்கை அரசுக்கோ அல்லது சிஐடி துறையினருக்கு இந்த விசாரணை நூலாக வழங்க போனால் கிருஷ்ணாவுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை செம்மையா இருக்கும். அல்லது இல்ல நான் இதை ஒரு லாப நோக்கம் கருதி தான் செய்கிறேன், ஒவ்வொருவருக்கும் செய்யும் போது எனக்கு சம்பளம் இவ்வளவு, 50 லட்சம் ரூபாய் உதவியை செய்யும் போது எனக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் என்று சொன்னார் என்று சொன்னா இந்த சம்பவம் வந்து அப்படியே மறைஞ்சு போகும். ஏனென்று சொன்னா கிருஷ்ணா சம்பளம் எடுத்திருக்குது. 100 உதவிக்கு கிருஷ்ணா கிட்டத்தட்ட 5 கோடி எடுக்குதுன்னு சொன்னா அந்த 5 கோடிக்கு அவர் கணக்கு காட்டிட்டாருன்னு சொன்னா ஓகே. நான் சம்பளம் எடுக்கல, சேவை நோக்கெல்லாம் செய்யறேன்னு சொன்னா கட்டாயம் இந்த சொத்து பத்துக்கள் எங்க வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லிய விசாரணை கிருஷ்ணா மேல போகும். ஆனா இதுக்கு நான் ஒரு தமிழனாக இருந்து கத்தி எந்தவித பிரயோசனமும் இல்லை. கிருஷ்ணா செய்யற செயல்களை யாரும் தடுக்க வேண்டாம். ஏனென்று சொன்னா 100 மக்களுக்கு செய்யற உதவியில கிருஷ்ணா செய்யற உதவி வந்து நிறைய பேர், அந்த 100ல 190 பேருக்கு வந்து அது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுது அவங்கள்ட்ட சைட்ல இருந்து பார்க்கும்போது. இன்றைக்கு நாங்க செய்யற ஒரு பிள்ளையால சில வேளை கிருஷ்ணா இந்த வேலை திட்டத்தை கைவிட்டா கூட புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து சரியான முறையில உதவி செய்யறவங்க உதவி கூட அங்க எங்களோட ஏழை எளிய மக்களை போவாச்சு. ஸோ இதனால யூடியூபர்ஸுக்கு நீங்க செய்யற உதவிகள் கிருஷ்ணாட சாப்டர் முடியட்டும். யூடியூபர்ஸுக்கு புலம்பெயர் தேசங்கள் இருந்து செய்யற உதவிகளை சரியான முறையில ஒரு நன்னடத்தை முறையில கொண்டே சேர்க்க சொல்லுங்க மக்களுக்கு. எங்கட மக்கள் சாப்பிட வழி இல்லைன்னு சொன்னா நீங்க பிச்சைக்காரன் கேவலாம் பார்த்து கொண்டு தான் இந்த வேலையை பாக்குறீங்க, யூடியூப்ல வீடியோ போடுறீங்க. அவர்களுக்கு ஒரு வீடு கட்டுற உதவி தேவை இருக்குதா, அல்லது ஒரு துவிச்சக்கர வண்டி வாங்குற ஒரு தேவை இருக்குதா, அல்லது ஒரு வளவுக்குள்ள ஏதாவது ஒரு வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு தேவை இருக்குதா, அல்லது அவைகளுக்கு அன்றாடம் சாப்பிட்றது கூட ஒரு வழிமுறையில் ஒரு பெட்டி கடை போடுறதுக்கா, அல்லது ஒரு சின்ன கடையை போடுறதுக்கா ஏதாவது ஒரு உதவி செய்றீங்கன்னு சொன்னா அதை நன்னடத்தை முறை மூலம் அதை அமைச்சு கொடுக்க பாருங்க. உங்களோட இப்படியான கேவலங்கட்ட தரங்கட்ட வேலைகளால் அதை செய்ய போவாங்க. ஏன்னு சொன்னா காசு அனுப்புற உங்களோட தான் போல அனுப்பும் போது இந்த விஷயத்த கிருஷ்ணாவுக்கு மேலோட்டமா சொல்லுங்க, ஐயா நீ இந்த காசை கொண்டே கொடு, இந்த சம்பளத்தையும் எடு. ஆனா நீ வீடியோ போடும்போது அவர்களையும் கேவலப்படுத்தாமல் உண்ட பேரையும் கெடுத்துக் கொள்ளாமல் வீடியோ போட்டுக்கொள். அப்படி நீ இதுக்கு பிறகு செய்யல என்று சொன்னா நான் பணம் தர மாட்டேன் இது பண்ணு. ஆனா இப்படி புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து பணம் தர மாட்டேன் என்று சொன்னவங்களை கூட கிருஷ்ணா மிரட்டி இருக்கார், கேளிக்கையா கதைச்சிருக்கார். அந்த அளவுக்கு இன்றைக்கு நாடு போயிருக்குது. ஏனென்று சொன்னா இப்படியான ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து நீங்க நினைக்க வேண்டாம் யூடியூப்ல மட்டும்தான் அவையல் வந்து இந்த நல்ல பேரை சம்பாதிச்சு கொண்டு நல்லவனாக நடிச்சு கொண்டிருக்கணும். ஆனா சமூகத்துக்குள்ள அவையல் கேங்ஸ்டர். வெண்ணிக்குள்ள நடந்த சம்பவம் எல்லாம் தெரியும். அதே போலதான் இவருக்கு வந்து யாராவது எடுத்து சொல்றாங்களா இவர் அங்கான அடுத்த கட்ட நடவடிக்கை பார்க்கறதுக்கு புலம்பெயர் தேசத்துல இருந்து காசு இறங்கும். இப்ப நான் கதைக்கிறேன் இந்த வீடியோக்கு எனக்கு முறங்கும் முழங்குதா. அப்ப இதுதான் அங்க உண்மை சம்பவமா இருக்குது. புலம்பெயர் தேசத்துல இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. புதிதாக இங்க வெளிநாட்டுக்கு வந்து உழைக்கிறவன் வந்து இவனும் செய்ய மாட்டான். ஒரு 5 வருஷத்துக்குள்ள வந்தவன் வந்து இந்த வேலையை செய்யவே மாட்டான். அதுக்கு முந்தைய கால பகுதியில் வந்து இங்க வருஷ கணக்குல பரம்பரை இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க எல்லாம். 20 வருஷம் 25 வருஷம் சொல்லி வாழ்றவன் இருக்காங்க. அவங்க செய்யற வேலை தான் இந்த வேலை. தங்களை கொண்டு ஒரு ஆக்களை இலங்கையில வச்சுக்கொண்டு ஒரு தப்ப கூட தட்டி கேட்காத அளவு நிலைக்கு அங்க எல்லாத்தையும் அமைச்சு வச்சுக்கொண்டு தாங்க செய்யறதான் சரி என்று சொல்லிக்கொண்டு செய்யற சில குரூப்புகள் தான் இந்த வேலை செய்யுது.
அப்போ யூடியூப்ன்ற போர்வையில் எங்கட மக்களை வந்து நீங்கள் அவமானப்படுத்துறது, ஏளனம் செய்கிறது, கேளிக்கை, நகைச்சுவைக்கு உட்படுத்துறது, கண்ட மாதிரி அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை முறைகளை சித்தரிக்கிறது, இந்த வேலைகள் உங்களுக்கு தேவையில்லை. நீ உதவி செய்கிறாசா, நீ யார்கிட்ட இருந்து எவ்வளோ காசு வேணுமென்றாலும் வாங்கி உதவி செய்கிறாசா, ஆனால் மக்களை வந்து நீ இந்த அளவுக்கு உட்படுத்தாத. ஒன்ற உதவி மக்களுக்கு தேவை. ஏன் இன்றைக்கு நாடு வந்து ஒரு பொருளாதார நிலையில் பார்க்குறேன்னு சொன்னால் நாடு வந்து இனி இல்லைன்ற மாதிரி அத்தியாவசிய தேவைக்கு மக்களை இன்னும் தள்ளி கொண்டு போகுது. ஒரு ஆண் துணை இல்லாத குடும்பம், ஒரு வருமானம் இல்லாத குடும்பம், தொழில் வாய்ப்பு இல்லாத குடும்பம், அங்கவீனமுற்ற விசேட தேவையுடைய வர்ற குடும்பம் எல்லாமே வந்து இன்றைக்கு தேவை ஏதாவது ஒரு தேவையை நோக்கி ஓடிக்கொண்டு இவர் என்ற குடும்பம் இன்றைக்கு ஏதாவது ஒரு தேவை என்ற மாதிரி நிலையில போய்கொண்டிருக்குது. அந்த அளவுக்கு நாடு அத்தியாவசிய தேவைக்கு சனத்தை இன்னும் போட்டு புதைச்சி கொண்டு இருக்குது. மேலெழும்பி வரைகிற அளவுக்கு விலைவாசிகள் எல்லாம் கூடிக்கொண்டு போகுது. ஸோ அங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு. நீ செய்கிற செயல்கள் வந்து ஒரு புண்ணியமாக அமையும். ஆனால் அந்த புண்ணியத்தை நீ பாவமாக மாற்றுற அளவுக்கு நீ நடந்து கொள்ற. ஆகவே இலங்கை மக்களாகிய நீங்கள் கிருஷ்ணா வந்து எதிர்க்கிறதா, கிருஷ்ணா வந்து தனிப்பட்ட முறையில் சித்தரிக்கிறதா, கிருஷ்ணாவை விமர்சனம் செய்கிறதா என்றெல்லாம் விட்டுட்டு கிருஷ்ணாவுக்கு சில அறிவுரைகளை வழங்குங்க. தம்பி, நீ இந்த ஒரு வேலையை செய், ஆனால் ஆரம்பத்தில் எப்படி செய்து அதே மாதிரி செய்யப்போ. இன்றைக்கு உண்டா மமத தலைக்கு நீ இப்படியெல்லாம் செய்யப்போ எங்கட சனத்தில் நீ கேவலப்படுத்தி வரந்தேன்னு சொன்னா ஊருக்குள்ளே நீ வர மாட்டா என்ற ஒரு வார்த்தையை பிரயோகிச்சிடலாம். வீடியோ வெளிவந்ததால இவ்வளவு நாங்கெல்லாம் கதைக்கிறோம். இந்த வீடியோ வெளிவராட்டி நாங்களும் கூட கதைக்க மாட்டோம். இது சாதாரணம் தானே. ஒருத்தர் உதவி செய்ய போனா 1008 பிரச்சனை வரும். அப்போ எல்லாரும் கதைக்கத்தான் செய்வாங்கன்னு சொல்லி தான் நாங்களும் இவ்வளோ காலம் பேசாமல் இருந்தது. இப்போ கிருஷ்ணா அன்னைக்கெல்லாம் தன்னை பற்றி பொறாமப்படுறவன். அந்த வீடியோ வந்த பிறகு கிருஷ்ணா போட்ட வீடியோ நான் பார்த்தேன். தன்னை பற்றி பொறாமப்படுறவன். கிருஷ்ணா பற்றி பொறாமப்படுற அளவுக்கு கிருஷ்ணா ஒன்றும் வளரல. கிருஷ்ணா ஒன்றுமே வளரல. கிருஷ்ணா பற்றி பொறாம கிருஷ்ணா என்ன செய்து வளர்ந்தேன்னு சொல்லி யாராவது உங்களால் சுட்டி காட்ட முடியுமா? கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் ஆகிறீர்கள் யாராவது சொல்லுங்க. அவன் கிருஷ்ணா எப்படி வளர்ந்தாண்டு? ஒன்றுமே வளரல. புலம்பெயர் தேசங்களில் இருக்க பணத்தை வாங்கி கிருஷ்ணா அங்கால ஒரு ஏஜென்ட் வேலை பார்க்குது. அந்த ஏஜென்ட் வேலையினூடாக வர்ற அந்த காணொலியை எடுத்து கிருஷ்ணா யூடியூப்ல சம்பாதிக்குது. வேற என்ன வளர்ச்சின்னு இருக்க சொல்லுங்க? சொத்து பத்து வாங்கி குவிக்கிறது வளர்ச்சியா? அப்போ சொத்து பத்து வாங்கி குவிச்ச வளர்ச்சியை வந்து இப்போ கிருஷ்ணா கைது செய்து உள்ள போனால் விசாரணையினூடாக வெளிவரதாவில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பீங்களா? இது வந்து இலங்கையில நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பேசுபொருளா போகாது. இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கான அலுவல்கள் வந்து புலம்பெயர் தேசங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இப்போ எங்கெங்க கதைக்கோணும், என்ன மாதிரி யாழ்ப்பாணத்தில் இது யார் முன்னெடுத்தது, அவருக்கான மிரட்டல்கள், அர்ஜுனா எம்பிக்கான மிரட்டல்கள், அதோடு சேர்த்து இதுக்கு அறிக்கை சமர்ப்பிச்சவங்களுக்கான மிரட்டல்கள் எல்லாம் இந்நேரம் நடந்து ஏறும். அது முடிஞ்சிடும். அதோடு சேர்த்து உள்ளால போலீஸ்களுக்கு கொடுக்க வேண்டிய காசுகள் எல்லாம் குடுபட்டுரும். இதுக்கு பிறகு கிருஷ்ணா எல்லாம் அங்கே போய் மாட்ட போறதில்லை. என்னென்னு சொன்னா கிருஷ்ணா இதுக்கு இரவரவான வேலைகள் எல்லாம் நடத்தி முடிச்சாச்சு. எங்கெங்க கதைக்கணும் என்னெல்லாம் கதைச்சு முடிச்சாச்சு. நீங்கள் ஆசைப்படுற மாதிரி கிருஷ்ணாலாம் ஜெயிலில் போய் குந்த போகிறதும் இல்லை, விசாரணைக்கு போகிறதும் இல்லை. ஆனால் போனால் நான் இவ்வளவு நேரம் வீடியோ சொல்ல எல்லா விஷயங்களும் நடக்கும். முக்கியமாக புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து பணம் அனுப்பிட்டு நீங்கள் நாட்டுக்கு போகல, இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை வரும். ஏன்னு சொன்னால் கிருஷ்ணா வந்து விளக்கமறியல் போனால் கிருஷ்ணா வந்து அங்கே சிஐடிக்கு வந்து எதையும் மறைக்க முடியாது. இன்னார் இவ்வளவு காசு தான், இன்னார் இவ்வளவு காசு தான். அப்போ நீங்கள் இலங்கை அரசாண்ட நிதியியல் சட்டத்திற்கு எதிர்மாறான சில வேலைப்பாடுகளை செய்திருக்கீங்க புலம்பெயர் தேசத்துலேருந்து. அப்போ நீங்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு காட்ட வேண்டி வரும். அப்போ நீங்களும் அங்கே பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும். எனவே மக்களை நீங்கள் புலம்பெயர் தேசங்கள்லேருந்து நீங்கள் உங்களோட காசை உழைச்சி நீங்கள் கஷ்டப்பட்டு அச்சுனாம்பி சொல்கிற மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்ச காசுகளை வந்து நீங்கள் கட்டாயம் ஒரு நல்ல வழியில் பயன்படுத்துங்க. அங்கே கிருஷ்ணாவை அனுப்பும்போது அதை எந்த முறையில் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தலை வழங்குங்க. கிருஷ்ணா தண்டை இப்போ போகிற பாதையை மாற்றி ஆரம்பத்தில் எப்படி கிருஷ்ணா உதவி செய்த மக்களுக்கு அதே போக்கு கொள்கைகளை கையாண்டு தண்டை யூடியூப்பையும் வளர்த்து கொண்டு தானும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்களும் நினைக்கிறோம். ஏன்னு சொன்னால் இன்னொருத்தோட லைஃப்பில் நாங்கள் தலையிடக்கூடாது. அவனுக்குன்னு சொல்லி ஒரு தனி போக்கு இருக்கும், தனி லைஃப் இருக்கும். அதில் நாங்கள் தரக்கூடாது. ஆனால் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் இதுக்குள்ளே நுழைந்து தான் ஆக வேண்டும். இது தனிப்பட்ட கிருஷ்ணாவோட பிரச்சனை இல்லை. கிருஷ்ணா பிரச்சனை கிருஷ்ணா கேடாது கட்டு போட்டுக்கும், குடிக்கட்டும், கூத்தடிக்கட்டும், கும்மாளம் போடட்டும், அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் உதவி என்ற பெயரில் எங்கட சமுதாயத்துக்குள்ள வந்து ஏழை எளிய மக்களை, அது பெண்ணாக இருக்கட்டும், சிறுவராக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், ஆறாவது ஒரு பிரச்சனை பண்ணும்போது அது கேட்க வேண்டியது எங்கட ஒவ்வொருத்தர கடமை. உனக்கேன் வீங்கின வேலை, உனக்கேன் தேவையில்ல வேலை, உனக்கேன் பிரச்சனையை போடுறேன்னு சொல்லி கதைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் போடுற பதில் தான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.